மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தில் உள்ள 9 இயல்களுள் முதல் இயலாக அமைந்திருப்பது நூல் மரபு. நூல் மரபில் தொல்காப்பியர் தனி நின்ற எழுத்துக்களின் எழுத்திலக்கண மரபுகளை கூறுகின்றார் என்று இளமோர்னர் தன்னுடைய உரையில் எழுதுகின்றார். இந்த நூல் மரபு என்பதற்கான பெயர் காரணம் குறித்து உரையாசிரியர்களுக்கு இடையே வேறுபட்ட கருத்தாக்கங்களும் உண்டு. அந்த நூல் மரபு குறித்த பெயர் காரணத்தை பேராசிரியர் க. பாலசுப்பிரமணியன் அவர்கள் தொல்காப்பிய இலக்கண மரபு என்ற நூலில் மிக விரிவாக எழுதியிருக்கின்றார். இந்த நூல் மரபில் தொல்காப்பியர் மெய்மயக்கம் பற்றி வரையறைகளை கூறியுள்ளார். இந்த மெய்மயக்கம் பற்றி தொல்காப்பியர் கூறக்கூடிய செய்திகளையும் தொல்காப்பியர் வகுத்தளித்த நூற்பாக்களுக்கு உரையாசிரியர்கள் வழங்கக்கூடிய உரை விளக்கத்தையும், இந்த மரபிலக்கண நூல்களை கற்ற மொழிநூல் வல்லுநர்கள் வழங்கிய மொழியியல் விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல மெய்மயக்கம் என்றால் என்ன? இந்த மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடியதை மொழிநூல் அறிஞர்கள் உருபனமைப்பு கட்டுப்பாடு என்று சொல்வார்கள். உருபனமைப்பு கட்டுப்பாடு. உருபன் என்று சொல்லக்கூடியது சொல். அது ஓர் எழுத்தாக நின்று பொருள் தரலாம், அல்லது பல ஒலிகள் சேர்ந்து பொருள் தரலாம். அதான் உருபன் சொல்லக்கூடியது. அப்ப பல ஒலிகள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஒழுங்கமைவு இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. இந்த ஒலியை எடுத்து இந்த ஒலி வரணும், அப்பதான் அந்த சொல்லுக்கான பொருள் உண்டு. அப்போ ஒரு உருவனுக்குள்ள, ஒரு சொல்லுக்குள்ள ஒரு ஒலியை எடுத்து இன்னொரு ஒலி வந்தாதான் அந்த சொல்லுக்கான பொருள் இருக்கும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, உருவன் அமைப்பு கட்டுப்பாடு என்று மொழிநூல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். மரபிலக்கண ஆசிரியர்கள் மெய்மயக்கம் என்று சொல்கின்றார்கள். அப்ப மெய்மயக்கம்னா என்ன? மெய்யெழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது. அந்த மெய்யெழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது ஒரு சொல்லின் எந்த இடத்தில் என்று பார்த்தோம்னா சொல்லின் இடையில். தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் சொல்லுக்கு முதலிலும் சொல்லுக்கு ஈற்றிலும் 2 மெய்கள் அடுத்தடுத்து மயங்கி வராது. இது தமிழ் மொழியினுடைய அமைப்பு. அதுவே நீங்க சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா சொல்லினுடைய முதலிலே 2 மெய்யெழுத்துக்கள் மயங்கி வருகின்ற முறையை நீங்க பார்க்கலாம் சமஸ்கிருதத்துல. ஆனா தமிழ் மொழியில சொல்லுக்கு முதல்ல 2 மெய்யொலிகள் மயங்கி வருவது இல்லை. சொல்லுக்கு ஈற்றில் வருமா? ஈற்றிலையும் வராது. அப்படி வந்தது என்று சொன்னால் அது தமிழ் சொல் அல்ல, அது பிறமொழி சொல் என்று நாம அடையாளப்படுத்த முடியும். அதுக்குதான் இந்த மெய் மயக்கம் என்று சொல்லக்கூடியது நமக்கு பயன்படுகிறது. ஏன் சார் மெய் மயக்கத்தை நம்ம படிக்கணும்? ஒரு சொல் தமிழ் மொழியோட அமைப்புக்கு உட்பட்ட சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு இந்த மெய்மயக்கம் என்பது நமக்கு துணையாக நிற்கும். எப்படிங்க சார் கேட்கலாம். சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதலில் 2 மெய்யெழுத்துக்கள் மயங்கி வரலாம். பார்த்துக்குங்க. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன் பாருங்க.
கிரியா. இக்கு இரு ஈ ஈ யா ஆ வரும். கிரியா என்று சொல்லக்கூடிய முதல் எழுத்து இக்கு. அடுத்த ஒளி என்னன்னு கேட்டீங்கன்னா இரு கூட்டல் ஈ. அப்ப இக்கு இரு என்று சொல்லக்கூடிய 2 மெய்யொலிகள் மயங்கி வருகிறது. சொல்லுக்கு முதலில். அப்ப தமிழ் சொல்லானா இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க சார்? சொல்லுக்கு முதல்ல தமிழினுடைய அமைப்பின் அடிப்படையில 2 மெய்கள் மயங்கி வராது என்பது ஒரு காரணம். இன்னொன்று புள்ளி எழுத்துக்கள் வருவது கிடையாது. முதல்ல புள்ளி எழுத்தை பார்த்தாலே இது பிறமொழி சொல் கொண்டு போயிடலாம் நீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறா இருந்தா இக்கு இர் என்று சொல்லக்கூடிய 2 மெய்யொலிகள் மயங்கி வருவதை பார்க்க முடிகிறது. தமிழ் மொழி அமைப்புல 2 மெய்யொலிகள் சொல்லின் முதலில் மயங்கி வருவது கிடையாது. அதே சமயத்துல ஆங்கில மொழியில பாத்தீங்கன்னா 2 மெய்யொலிகள் மயங்கி வரக்கூடிய முறைமை சொல்லுக்கு முதலில் உண்டு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஸ்கூல் எழுதுறீங்க, SCHOOL ஸ்கூல். SC இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா கான்சோனன்ஸ், மெய்யொலிகள். ஆக மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் ஒரு மெய்யை தொடர்ந்து அதே மெய்யோ வேறொரு மெய்யோ ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவதுதான் மெய்மயக்கம். தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் சொல்லுக்கு இடையில தான் 2 மெய்யொலிகள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வரும். தமிழ் மொழியில சொல்லுக்கு முதலிலோ ஈற்றிலோ 2 மெய்யொலிகள் மயங்கி வருவது கிடையாது. ஆனால் சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் சொல்லுக்கு முதலில் 2 மெய்யொலிகள் மயங்கி வரக்கூடிய முறைமையை நாம பார்க்க முடிகிறது. அப்ப தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மெய்மயக்கம் என்ற அந்த சொல்லை கேட்ட உடனே ஒரு சொல்லினுடைய இடைப்பகுதியை தான் பார்க்கணும். இடையில ஒரு ஒற்றெழுத்து, புள்ளி எழுத்து இருக்குதான்னு பார்க்கணும். அந்த புள்ளி எழுத்து இருந்ததுனாலுமே அது என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்மயக்க தொடராக கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் ஒரு மெய்யை தொடர்ந்து அதே மெய்யோ பிரிதொரு மெய்யோ ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவதுதான் மெய்மயக்கம். அந்த மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடியது இப்ப அதே மெய்கள் மயங்கி வரும் சொன்னீங்களே சார், அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? காப்பியம். காப்பியம் என்றது ஒரு சொல். அந்த சொல்லின் இடையில் புள்ளி எழுத்து இப்பு என்பது வருகிறது. அந்த இப்பு என்ற ஒலியை தொடர்ந்து பார்த்தோம்னா இப்பு கூட்டல் ஈ. அப்ப 2 மெய்யொலிகள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவதை பார்க்க முடிகிறது. ஆக காப்பியம் என்பது மெய்மயக்க தொடர். அந்த இடத்துல மெய்கள் ஒத்த மெய்கள் மயங்கி இருக்கின்றனவா அல்ல வெவ்வேறு மெய்கள் மயங்கி இருக்கின்றனவா என்று பார்த்தோம்னா ஒத்த மெய்கள் மயங்கி இருக்கின்றன. அடுத்து 2வது பாருங்க. வெவ்வேறு மெய்கள் மயங்கி ஒலித்தல். செல்வம் என்று சொல்லக்கூடிய சொல். இந்த சொல்ல பாத்தீங்கன்னா இல் இவ் என்று சொல்லக்கூடிய மெய்யொலிகள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அப்ப இல் என்ற ஒளியை தொடர்ந்து வரக்கூடிய மெய்யொலி என்பது அதே ஒளி அல்ல, வேறொரு ஒளி. ஆனா மெய்யொலி தான். இந்த 2 முறைமைகள்ல மெய்யொலிகள் ஒரு சொல்லின் இடையில் மயங்கி வருகின்ற முறைமையை பற்றி பேசக்கூடியதுதான் மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடியது. அப்ப மெய்மயக்க வகைகள் 2. எதன் அடிப்படையில்? ஒன்று எழுத்தடிப்படையில்,
2 எண்ணிக்கை அடிப்படையில். எழுத்து அடிப்படையிலும் மெய்மயக்கத்தை 2ஆக பகுத்து பார்க்க முடியும். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? சொல்லின் இடையில் ஒரு மெய்யை தொடர்ந்து ஒத்த, அதாவது அதே மெய் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது அல்லது ஒலிப்பதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டு பாருங்க. காப்பியம் என்று சொல்லக்கூடிய சொல்லின் இடையில் பகர ஒற்றை தொடர்ந்து அதே பகர ஒற்றானது மயங்கி வருவதனால அதை உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்றோம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, பிறப்பியல். அடுத்தது பார்த்தோம்னா குற்றியலுகரம். இப்போ குற்றியலுகரம் என்பது ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடருக்கு இடையில பார்த்தீங்கன்னா புள்ளி எழுத்து இற்று என்பது இருக்கிறது. அப்ப அந்த ரகர புள்ளி எழுத்தை தொடர்ந்து அதே ரகர ஒற்று வருகிறது. பிரிச்சு எழுதுனீங்கன்னா இப்படி எழுதுவீங்க. இற்று இற்று அதை ஈ என்று பிரிப்போம் நம்ம. அப்ப 2 ஒற்றெழுத்துக்கள், ரகர ஒற்றெழுத்துக்கள், வல்லின ரகரம், ஒன்றை எடுத்து ஒன்று. அதனால இற்று என்ற வல்லின ஒற்றை தொடர்ந்து அதே வல்லின ஒற்று வந்ததனால இந்த சொற்றொடர் குற்றியலுகரம் என்ற சொற்றொடர் உடல்நிலை மெய்மயக்கம் என்று பெயர். அப்ப எழுத்து அடிப்படையில மெய்மயக்கத்தினுடைய 2வது பாகுபாடு என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் ஒரு மெய்யை தொடர்ந்து வேறொரு, அதாவது பிரிதொரு மெய் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது அல்லது ஒலிப்பதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஒரு சொல் அதனுடைய இடையில் ஒரு மெய்யை தொடர்ந்து பிரிதொரு மெய் மயங்கி வந்ததுன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்லப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, செல்வம். இல் என்று சொல்லக்கூடிய மெய்யொலியை தொடர்ந்து வரக்கூடிய மெய்யொலி இவ் என்று சொல்லக்கூடியதான். அது பிரிச்சோம்னா அ, இவ் கூட்டலா வ, செல்வம். இப்ப இல் இவ் இல் என்ற மெய்யொலியை தொடர்ந்து அதே மெய் வராமல் வேறொரு மெய்யாகிய வகர ஒற்று வந்ததனால வேற்றுநிலை மெய்மயக்கம். என்ப, என்மனார், கங்கை, மண்டபம். மெய்மயக்கத்தினுடைய வகைகள் 2. அந்த 2ல எழுத்தடிப்படையில் வரக்கூடிய 2 வகைகளை பார்த்தோம் நம்ம. அடுத்து மெய்மயக்கத்தினுடைய வகைகளை 2வதாக இருப்பது எண்ணிக்கை அடிப்படையிலான மெய்மயக்கங்கள். இப்ப எண்ணிக்கை அடிப்படை மெய்மயக்கத்தை 2ஆக பாகுபடுத்தலாம். ஒன்று இருமெய் மயக்கம், மற்றொன்று மும்மை மயக்கம். கௌசல்யா, எண்ணிக்கை அடிப்படையில் மெய்மயக்கம் எத்தனை வகைமா? ஐயா 2ங்க ஐயா. 2. ஒன்று என்னது? இரு மெய்மயக்கம், மற்றொன்று மெய்மயக்கம். இப்ப இரு மெய்மயக்கம்னா என்ன விளக்கம் கொடுத்திருக்கேன்? அந்த சொல்லின் இடையில் 2 மெய்யெழுத்து, அதாவது ஒத்த மெய்களோ வெவ்வேறு மெய்களோ தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது, அதுதான் இரு மெய் மயக்கம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். காப்பியம் சொல்லின் இடையில் 2 மெய்யொலிகள் ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வந்திருக்கின்றன. அந்த 2 ஒலிகளும் பார்த்தீங்கன்னா ஒத்த மெய்யொலிகள், இப்பு இப்பு. பிறப்பியல் என்பதும் சொல்லின் இடையில் 2 மெய்யெழுத்துக்கள் மயங்கி வந்திருக்கின்றன. குற்றியலுகரம் சொல்லின் இடையில் வல்லின ரகர ஒற்று மயங்கி வந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி என்று சொல்லக்கூடியது பொதுலகரம்.
2 மெய்யொலிகள் மயங்கி வந்திருக்கின்றன. அப்ப இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் 2 மெய்யெழுத்துக்கள் மயங்கி வந்ததுனால இவை அனைத்தும் இருமை மயக்கம். அதே சமயத்துல இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி எழுத்தை தொடர்ந்து, அதாவது ஒற்றெழுத்தை தொடர்ந்து அதே புள்ளி எழுத்து மயங்கி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இது எந்த வகையை சார்ந்ததுன்னா உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லலாம் நம்ம. அப்ப எழுத்து அடிப்படையில் சொன்னோம்னா உடல்நிலை மெய்மயக்கம், புள்ளி, குற்றியலுகரம், பிறப்பியல், காப்பியம், இவையெல்லாம் எழுத்து அடிப்படையில் சொல்வதாக இருந்தா உடல்நிலை மெய்மயக்கம். எண்ணிக்கை அடிப்படையில் சொல்வதாக இருந்ததுன்னா இருமை மயக்கம். அடுத்து எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டாவது வகை மும்மை மயக்கம். சொல்லின் இடையில் 3 மெய்யெழுத்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவதுதான் மும்மை மயக்கம். சொல்லுக்கு இடையில 3 மெய்யெழுத்துக்கள் ஒன்றை அடுத்து ஒன்று சேர்ந்து வருவதுதான் மும்மை மயக்கம். எடுத்துக்காட்டு பாருங்க. துய்ப்பு சொல்லின் இடையில் 3 மெய்யொலிகள் இ, இப், இப் என்று சொல்லக்கூடியது. துவர்ப்பு, இர், இப், இப். ஈட்டில் உயிரில் தொட முடியுது. 3 புள்ளி எழுத்துக்களும் இர், இப், இப், துவர்ப்பு என்று சொல்லக்கூடிய 3 மெய்யொலிகள் மயங்கி வருகிறது. அடுத்தது மகிழ்ச்சி, இல், இச்சு, இச்சு என்று சொல்லக்கூடிய 3 மெய்யொலிகள் மயங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அப்ப சொல்லின் இடையில் 2 மெய்யெழுத்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது இருமை மயக்கம். எடுத்துக்காட்டு காப்பியம், பிறப்பியல், குற்றியலுகரம், புள்ளி என்பன. மும்மை மயக்கம் என்பது சொல்லின் இடையில் 3 எழுத்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்று மயங்கி வருவது. எடுத்துக்காட்டு துய்ப்பு, துவர்ப்பு, மகிழ்ச்சி என்பன. அப்ப இந்த மெய் மயக்கங்களை பற்றி தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தினுடைய முதல் இயலான நூல் மரபில் நூற்பாயின் 22 தொடங்கி நூற்பாயின் 30 முடிய விளக்கி செல்கின்றார். அவர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. 6 மேலே சொல்லப்பட்ட வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று சொல்லப்பட்ட அந்த 18 மெய்யொலிகளும் வழங்கியல் மருங்கின் வழங்குகின்ற பொழுது அந்த 18 மெய்யொலிகளும் மெய் மயக்காகவும் உடல்நிலையாகவும் வரும் அப்படின்னு சொல்றாரு. மெய் மயக்கு என்று சொன்னாலே அது வேற்றுநிலை மெய் மயக்கம் என்ற அர்த்தம். அது பற்றி உரையாசிரியருக்கிடையே வேறுபாடு உண்டு. நச்சினார்க்கினியர் வேறொரு உரை குறிப்பார். இளம்பொருள் அடிப்படையில் பார்த்தோம்னா வேற்று நிலை என்று சொல்லக்கூடியதான் இந்த மெய் மயக்கு என்று சொல்லக்கூடிய தொடர். இன்னொன்று உடல்நிலை. எம்மூஆரும் வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று மூவினங்களாக பகுத்து சொல்லப்பட்ட 18 மெய்யொலிகளும் சொல்லின் இடையில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் அமையும் என்று சொல்றார். சொல்லிட்டு அப்ப அந்த வேற்றுநிலையாகவும் உடல்நிலையாக வரக்கூடிய மெய்யொலிகள் எவை என்று வருகின்ற பொழுது முதல் எடுத்துடனே நம்ம உடல்நிலை மெய்மயக்கம் பற்றி பார்க்கலாம். உடல்நிலை மெய்மயக்கம் பற்றி தொல்காப்பியர் நூற்பாயின் 30 விளக்குகின்றார். எப்படி விளக்குறார் பாருங்க. மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் என்று சொல்லக்கூடியது 18 மெய்யெழுத்துக்கள் தம்முன் தாம் வரும். தம்முன் தாம் வரும். தம்முன் தாம் வரும் என்பது உடல்நிலை மெய்மயக்கம். தன்னுடைய
ஒளிக்கு முன் அதே ஒளி வரக்கூடியதான் தம்முன் தாம் வரும் அளபடையில சொல்றாரு. ரால அலங்கடையே என்று சொல்றாரு. சுதா பிரவீனா ஐயா வணக்கம். அலங்கடைனா என்னமா அர்த்தம்? தவிர்த்து நீக்கி அப்படின்னு தவிர்த்து. எது தவிர்த்து? ராவும் லாவும் யா. இந்த 18 ஒலிகள்ல ர ழ இந்த 2 மெய்யொலிகள் தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய மெய்யொலிகள் எத்தனை? 16 யா. 16 மெய்யொலிகளும் சொல்லின் இடையில் தம்முன் தாம் வரும் என்று சொல்றாரு. தம்முன் தாம் வரும்னா உடல்நிலை மெய்மயக்கம். உதாரணத்துக்கு பாருங்க, பா இக் பக்கம். இப்ப பக்கம் என்பது ஒரு சொல். இந்த சொல்லின் இடையில பார்த்தோம்னா புல் எழுத்து ககர ஒற்று வந்திருக்கிறது. இந்த ககர ஒற்றை அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ககர ஒற்று ஒளி வந்திருக்கிறது. அதனாலதான் உடல்நிலை மெய்மயக்கம் சொல்றாரு. இக்கு இக் இம் இப்படிதான் பிரிப்போம். இப்பு அ இக் இக் அ இம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த பிரிப்பை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா பக்கம் என்பதை தனித்தனி ஒலிகளாக பிரித்து பார்க்கின்ற பொழுது சொல்லின் இடையில் ககர ஒற்றானது ஒன்றை அடுத்து ஒன்று அதே மெய்கள் மயங்கி வந்திருக்கின்றன. அப்படி அதே மெய்கள் மயங்கி வருவதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடாது. தம்முன் தாம் வரும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அந்த தம்முன் தாம் வரும் என்பதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். அப்ப 18 மெய்யெழுத்துக்கள்ல உடல்நிலையாக வரக்கூடிய மெய்யொலிகள் எத்தனைமா சுதா? 16 16 மெய்யொலிகள். அப்ப உடல்நிலையாக வராத மெய்கள் எத்தனை? 2 அவை ரா லா. அப்ப 16 மெய்யொலிகளும் உடல்நிலையாக வரும். ரா என்பது உடல்நிலையாக வராது. அது எதுவா வரும்? வேற்று நிலையாக வரும். இப்போ உடல்நிலை மெய்மயக்கமாக 18 மெய்யல்கள்ல ராளா அலங்கடையே ரா என்று சொல்லக்கூடிய 2 ஒலிகளை தவிர்த்து எஞ்சிருக்கக்கூடிய 16 மெய்யொலிகளும் தம்முன் தாம் மயங்கி வரும். அதைத்தான் தொல்காப்பியர் 130 விளக்குகின்றார். அப்ப இந்த 16 மெய்யொலிகள் தம்முன் தாம் மயங்கி வருவதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் நீங்க. அப்ப இந்த 16 மெய்யொலிகளும் உடல்நிலை மெய்மயக்கமாக வருவதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். இப்போ 16 மெய்யொலிகள் தவிர்த்து வருகின்ற முதல் மெய்யொலி இக்கு என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த இக்கு என்று சொல்லக்கூடியது அதே மெய் மயங்கி வரணும். இக்கு அடுத்து அதே மெய் இக்கு என்பது வரணும். எடுத்துக்காட்டு பூக்கள், இங்கு, யாங்கனம், இச், நொச்சி, மங்கை, இட், திட்டம், இன், அன்னி, இத், முத்து, இந்து, வெந்நீர், இப், அப்பா, இம், அம்மா, எகர ஒற்று கொய்யா, இல், பள்ளி, இவ், தெவ்வர், இல், பள்ளி, இட், பற்று, இன், மன்னன். 16 மெய்யொலிகளும் பார்த்தோம்னா தம்முன் தாம் மயங்கி உடல்நிலை மெய்மயக்கமாக வருவதை பார்க்க முடிகிறது. ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியர் நூன்மரபில் கூறிய மெய்மயக்கம் பற்றி பார்த்தோம். அந்த மெய்மயக்கத்தினுடைய பாகுபாடுகளாக எழுத்தின் அடிப்படையில் 2 வகைகளாக பகுத்து பார்க்கலாம். உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும். எண்ணிக்கை அடிப்படையில் மெய்மயக்கத்தை 2ஆக பாகுபடுத்தி பார்க்கலாம். இருமை மயக்கம், மும்மை மயக்கம் என்றும். இந்த மெய்மயக்கம் பற்றி தொல்காப்பியர்
நூன் மரபில் 22வது நூற்பா தொடக்கமாக 30வது நூற்பா முடிய குறிச்செல்கின்றார். அவற்றுள் 30வது நூற்பாவில் உடல்நிலை மெய்மயக்கம் பற்றி பேசுகின்ற பொழுது ரா ழ அலங்கடையே 18 மெய்யெழுத்துக்கள்ல ர ழ என்று சொல்லக்கூடிய 2 மெய்யொலிகளை தவிர்த்து எஞ்சியிருக்கக்கூடிய 16 மெய்யொலிகளும் தம்முன் தாம் வரும், அதாவது உடல்நிலை மெய்மயக்கமாக வரும் என்று அந்த மெய்மயக்க, குறிப்பாக உடல்நிலை மெய்மயக்க வரையறையை சொல்ல வருகின்றார். இந்த மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடியது அதனுடைய பயன்பாடு என்னென்று பார்த்தால், ஒரு சொல் தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தான் மெய்மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விதியானது வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் மெய்மயக்கத்தினுடைய 2வது வகையான வேற்றிலை மெய்மயக்கம் குறித்து தொல்காப்பியற்குரிய செய்திகளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.